ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க இல்லையா, பொங்கல் குழம்பு, அதுதான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. வாங்க அந்த குழம்பு மூணு மடங்கு போட்டு மூடி வச்சிருக்காங்க. சக்கரவள்ளி கிழங்கு, இது என்னது லைட்டாக எண்ணெய் எடுத்துரு. கொஞ்சம் மிளகாயும் நல்லையும் சோம்பு இப்போ இந்த குழம்புக்கு மிளகா, மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக பச்சரிசி போட்டு வறுத்து வச்சுக்கிறோம். இது கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு. இப்போ எல்லாமே வறுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு பொங்கல் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் பாருங்கள். பரங்கிக்காய் தான் பொங்கல் குழம்பு அப்படின்னு சொன்னாவே மெயினாக பரங்கிக்காய் தான் போடுவாங்க கிராமத்தில். அப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். தேவையான அளவு அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 5-6, ஒரு நெல்லிக்காய், அப்புறம் கருணக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 2 கிழங்கு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதில் இது பச்சரிசி வறுத்தாச்சு. இது மல்லி, மிளகா, இதுலேயே மல்லி இருக்குது, மிளகா, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே ஒரு டீஸ்பூன் எடுத்து எல்லாமே நல்லா வறுத்து வச்சாச்சு. இது நாங்கள் அம்மியில் தான் நுணுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பொங்கல் குழம்புல பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு காய் எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த பொடி எல்லாமே அதோட போட்டாச்சு.
அந்த மல்லி, மிளகாய், சோம்பு, சீரகம், அரிசி இது எல்லாமே வறுத்தோம் இல்லையா, அதை எல்லாமே வறுத்துட்டு அம்மியில் வந்து நல்லா நுணுக்கிட்டு போட்டிருக்கோம். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது சில பேர் பார்த்திங்கன்னா பருப்பு வச்சு குழம்பு வைக்குவாங்க, சில பேர் பருப்பு இல்லாமல் புளி குழம்பு மாதிரி செய்வாங்க. அது அவங்கவங்க கிராமத்துக்கு தகுந்த மாதிரி இந்த குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்வாங்க. இது எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நல்லா செய்வாங்க. அதனால் வந்து நான் அவங்கள வச்சு இந்த குழம்பு வந்து செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம டவுனில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி மண் சட்டிலாம் வாங்குவாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. கிராமம் அப்படின்னு சொன்னாவே எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் அன்றைக்கி குழம்பு செய்வாங்க. குழம்பு செஞ்சுட்டு அப்புறமா வெண்பொங்கல் செஞ்சு பரங்கிக்காய் போட்டு தான் அந்த குழம்பு எல்லாருமே செய்வாங்க. இதை தான் வச்சு நம்ம வந்து பகவானுக்கு படைக்குவாங்க. அதாவது பகவான் அப்படின்னு சொன்னால் சூரியன் இல்லையா, அந்த சூரியனுக்கு படைச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவாங்க. சில ஊரில் பார்த்திங்கன்னா வந்து உப்பே இந்த குழம்புல வந்து சேர்க்க மாட்டாங்க. சில ஊரில் வந்து உப்பு சேர்த்து செய்வாங்க. சில ஊரில் எப்படி படைக்குவாங்க அப்படின்னா வெறும் பச்சை காயை ஃபஸ்ட்டு வச்சுட்டு பகவானுக்கு படைச்சதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்துட்டு தான் அந்த காய் எல்லாமே அரிஞ்சு குழம்பு வச்சு அதுக்கப்புறமா உப்புலாம் போட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் ஊர் முறைப்படி பார்த்திங்கன்னா உப்புலாம் சேர்க்குவாங்க, ஆனால் வந்து தாளிக்கெல்லாம் மாட்டாங்க, எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு அந்த பருப்பு, அப்புறம் புளி, உப்பு இது எல்லாமே போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிடுவாங்க. அப்படி செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. நம்ம அன்னைக்கு வச்சு சாப்பிட்றத விட மறுநாள் வந்து அந்த வெண்பொங்கலோட சாப்பிட்டோம்னு சொன்னால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட மாட்டோம். பருப்பு, புளி இதெல்லாம். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பொருளாக சேர்த்துடலாம். இது வந்து காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் காரம் அதிகமாக, நம்ம வரமிளகாய் போட்டு வறுக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து பச்சை மிளகாய் வேறு 2 சேர்த்துருக்கோம், வரமிளகாய் வேறு ஒரு 4-5 சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா கூட நீங்கள் இன்னும் ஒரு 2 வரமிளகாய் கூட வறுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இதில் தனியாக நம்ம வந்து குழம்பு பொடியோ வெறும் மிளகாத்தூளோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா நம்ம பொங்கல் அன்னைக்கு செய்கிறது அப்படின்னு சொன்னாவே வந்து தனியாலாம் யாரும் மிளகாத்தூள்லாம் போட மாட்டாங்க, நம்ம வறுத்தரைக்கிறது தான். அது எங்கள் ஊர் கிராமப்படி அப்படி தான் செய்வாங்க. அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துடலாம். இப்போ பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். ஏன்னா அந்த காயோட பருப்பு எல்லாமே சேர்ந்து வேகணும் இல்லையா, அதுக்காக. ஏன் வெங்காயம் இப்போ தான் போடுவாங்க? போட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் காயும் பார்த்தீங்கன்னா வந்து பரங்கிக்காய் ஸ்பெஷல், அதுக்கப்புறமா வந்து கருணக்கிழங்கு, அப்புறமா வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் நெல்லிக்காய் சேர்க்குவாங்க. சில பேர் சேனக்கிழங்கு அது மாதிரிலாம் சேர்க்குவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பச்சையாக தான் சேர்க்குவாங்க, வேக வச்சு சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அரிப்புலாம் இருக்காது. நாங்கள் சேனக்கிழங்குலாம் போடல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு காய் எல்லாமே வெந்துருச்சு, குழம்பும் கொதிச்சிருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பொங்கல் குழம்பு செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாகை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.